வணக்கம் நதீன் ஒசை லிசனர்ஸ். ஆஃப்டர் அந்த சீரியஸான டாபிக்ஸ் லைக் இக்கிகாய், கெரியர் சாய்ஸ்க்கெல்லாம் அப்புறம் மீண்டும் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ், நம்மளை பற்றி அனலைஸ் பண்ணுற ஒரு எபிசோடுக்கு வந்திருக்கோம் இப்போது. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறாமை, ஜெலசி. நான் டைரெக்டாக ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, இன்னும் போயிட்டு இருக்குது, சில பேருக்கு முடிஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். இப்போ வந்து ஒரு பொண்ணு, அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம், ரோஷினின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரோஷினி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறா. அவளுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில், ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் ஒரு நல்ல சீட் கிடச்சிருச்சு அப்படின்றத என்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறா. ரோஷினி வந்து எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்ரேஷன் போதிலருந்தே பழக்கமான ஒரு பொண்ணு. இன்ஃபேக்ட் அதுக்காக தான் அவள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய கோச்சிங்கில் இருந்தாள். அதாவது அவளுக்கு நிறைய ப்ரெஷர், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர், லைக் இந்த சிலபஸை பார்த்தா பயம், எக்ஸாம்ஸை பார்த்தா பயம், லைக் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட். அதனால தான் ரோஷினி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அண்ட் இப்போது அவள் கூட நான் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணதில் எனக்கு அவளோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தெரியும். சைக்கலாஜிக்கலி அவள் என்ன அண்டர்கோ பண்ணா, எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்தது, சிலபஸ் கோப்பப் பண்ணுறதுக்கு அவள் என்ன கஷ்டப்பட்டா, எக்ஸாம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணா, எல்லாமே ஐ பீன் வித் ஹர் த்ரூ அவுட் த ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு ரோஷினியோட ஜேர்னி தெரியும். இன்றைக்கி அவள் இந்த நிலமையில், அதாவது ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் அவளுக்கு ஒரு நல்ல சீட் கிடச்சிருக்கு அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ். அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பினஸ். அதில் நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் ரோஷினிக்கு இதில் சந்தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க பேரண்ட்ஸ் அளவுக்கோ என்னளவுக்கோ அவளால் சந்தோஷப்பட முடியல. ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா, அங்கே தான் இங்கே பொறாமன்ற விஷயம் வந்து வருது. ரோஷினிக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருமே +2ல் ஒன்றா தான் படிப்பாங்க, ஒரே டியூஷனுக்கு போனாங்க, ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லாருமே. அதில் வந்து சவிதா, சுஜாதா, ரீனா, வீணா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லார் பேரையும் நான் மாற்றி தான் சொல்கிறேன், ரோஷினி பேரையும் மாற்றி தான் சொல்கிறேன். அது எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் நேம்ஸ் கிடையாது. ஸோ தே வேர் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பசங்களை தாண்டி அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ரோஷினி வந்து ரீனா, வீணா வீட்டிலலாம் போய் ரெகுலராக படிப்பா, அந்த அங்கிள் ஆண்டியோடலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். ரொம்ப ஜாலியாக அவளுக்கு மெமரிஸ் இருக்குது எல்லாரோடவுமே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸோடலாம். பட் இப்போது இவளுக்கு ஒரு நல்ல சீட் கிடச்சிருச்சு. இப்போது ரீனாக்கும் சுஜாதாக்கும் ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் காலேஜஸில் சீட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 பேருக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டில் ஆன் மாதிரி இருக்குது. அது ஒன்றும் ஃபைனலைஸ்டாக அவங்களுக்கு எந்த சீட்டுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலமையில் வந்து இவள் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் இவளுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்றதுனாலேயே எல்லாருக்கும்னு சொல்லலாம், இந்த குரூப்பில் இருக்கிற அந்த அங்கிள் ஆண்டிஸு, அந்த பியர்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இவன் மேலே ஒரு பொறாமைன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. இவளுக்கு மட்டும் இது கிடச்சிருச்சுல்ல. இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் அவள் வாழ்க்கை செட்டில்டு, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் அவள் அந்த கோர்ஸை முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவளுக்கு ஹையர் ஸ்டடீஸும் ஈஸி, அதுக்கப்புறம் அவளுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு வா, அவளுக்கு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், இந்த மாதிரி கம்மா போட்டு நிறையா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவளோட ஃப்ரெண்ட்ஸான ரீனா, வீணா, சுஜாதா, சவிதாக்கெலாம் என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காது போல இருக்குது, ரோஷினியோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்லாம் அவங்களும் டெவலப் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ இது எங்கே நிற்குதுன்னா, ரோஷினியோட ஒரு மனக்கவலையில் நிற்குது. அவங்களோட ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ரோஷினி அண்ட் மற்ற கேர்ள்ஸு. ஸோ அதுக்கு அந்த பாண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு பாவப்பட்ட நிலைமையில் இருக்குது. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து ரோஷினி லூஸ் பண்ணுறா கிட்டத்தட்ட. ஏன் லூஸ் பண்ணுறா அப்படின்னா, ஒரு காலேஜில் நல்ல சீட் வாங்கினதுனால. ஸோ அவளுக்கு ஒரு இந்த ஐக்யூவோடு நான் பிறக்கணும் அப்படின்னு நினச்சி அவள் பிறக்கலை. அவள் ஒரு மாதிரி பிறந்தா, அவளுக்கு இருக்கிற அறிவை வச்சு, அவள் கிடைச்ச சான்சஸ் வச்சு, எல்லோரும் எழுதின எக்ஸாம் ப்ராசஸ் தான் அவளும் கோ த்ரூ பண்ணால், மெரிட்டில் தான் அவள் சீட் வாங்கினா, ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை யாரோ புஷ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படிலாமும் இல்லை. பட் அவளோட முயற்சியில் வாங்கின ஒரு சீட்டுக்காக அவளோட ஃப்ரெண்ட்ஸே கூட சந்தோஷமாக ஃபீல் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஆனால் பொறாமப்பட்டு அவளை மனக்கவலைக்கு தான் உள்ளாக்கியிருக்காங்க. ஸோ இதை ஒரு பக்கம் அப்படியே வைப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஃபேமிலியில் 2 மருமகள்கள், ராணி அண்ட் வாணி. ராணி வந்து மூத்த மருமகள், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. அவங்க மாமியார் மாமனார் உள்ள அந்த குடும்பத்தை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு 4 வருஷமாக. அதுக்கப்புறம் இப்போது வாணிக்கு வந்து போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு, அவங்க 2வது மருமகள். வாணியும் வந்து
அறிவுள்ள பொண்ணு தான், எல்லாம் சமாளிக்கக்கூடிய பொண்ணு தான், வீட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பொண்ணு தான். ஆனால் ராணி கல்யாணம் ஆகி வந்து 6 வருஷம் ஆச்சுன்றனால அவங்க சமையல் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம். ராணி ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி அவங்க வீட்டில் பாராட்டுவாங்க. வாணி இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குடும்பத்தோட மிங்கிளாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப எந்தூசியாசம். அண்ட் ராணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னோடய சிஸ்டர், என்னோடய அக்கா, இவங்க இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, இவங்ககிட்டேருந்தும் நான் நிறையா கற்றுக்கலாம், குடும்ப நிர்வாகம் கற்றுக்கலாம், சமையல் கற்றுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வாணி வந்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ரெக்கக்னிஷன் இருக்குல்ல, ராணினா நல்லா செய்வா, ராணினா நல்லா செய்வா அப்படின்னு மாமனார், மாமியார், ஈவன் வாணியோட ஹஸ்பண்டே கூட எங்கள் அண்ணி மாதிரி வராது அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ வாணிக்கு வந்து அந்த ஆசை, எங்கள் அக்காக்கிட்டேருந்து நான் இதை கற்றுப்பேன், ராணி அக்காக்கிட்டேருந்து நான் இதை கற்றுப்பேன் அப்படிலாம் அந்த ஃபீலிங் போய் ஒரு பொறாமை தலை தூக்குது. அப்போ தான் வந்து வாணி என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு எங்கள் ராணி அக்காவை ரொம்ப பிடிக்கும், நான் நல்ல ஃபீலிங்கோடு தான் அவங்களோட பழகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்களும் நல்லாவே கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ராணி அக்காவை புகழ்ந்து 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 பேசி என் மனசில் வந்து என்னை யாருக்கும் பிடிக்காதா, ராணி அக்காவை தான் பிடிக்குமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்க்கு தள்ளப்பட்டு எனக்கு அவங்க மேலே பொறாமை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கே இல்லை, ராணி அக்காவை பார்த்தா எனக்கு கோவம் வருது, இப்படி தான் இருக்குது அப்படின்றத இந்த ப்ராப்ளம்காக தான் வந்து வாணி வந்து என்னை மீட் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸையும் நம்ம பார்ப்போம். பொறாமையால் அஃபெக்ட் ஆன வாணி இவங்க. ஓகே, இவங்கெல்லாம் லேடிஸாகவே இருக்காங்களே. லெட்ஸ் மூவ் டு மென். ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் லெட்ஸ் சீ ஒரு நேம் ராஜேஷ். ஓகே, ஆக்சுவலி நேம் ராஜேஷ் இல்லை, நான் நேம் சேஞ்ச் பண்ணி தான் சொல்கிறேன். ராஜேஷ்னு ஒருத்தர். அவருக்கு வந்து ஆஃப்டர் ஹிஸ் அப்ரைசல் ஹேப்பன்ட், அந்த இயர்லி அப்ரைசல் நடந்ததுக்கப்புறம் ஹி வாஸ் ரியலி புட் டவுன். அந்த ஃபீலிங் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா வேறு ஒருத்தர் டியூ டு பார்ஷியாலிட்டி ஒரு ஃபேவரட்டிசம் காமிச்ச ஒரு மேனேஜர்னால் ஒரு தகுதி இல்லாத ஒரு பர்சனுக்கு நிறைய ஹைக் கிடச்சிருக்கு, அப்புறம் இன்னொரு பர்சனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. பட் ராஜேஷ்க்கு அந்தளவுக்கு எந்த ரெக்கக்னிஷனுமே கிடைக்கல அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு, அதனால் அந்த மற்ற 2 எம்ப்ளாயீஸ் மேலே அவருக்கு எப்போ பொறாமை வந்திருக்கு அப்படின்றது ராஜேஷோட ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த பொறாமைன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ரோஷினி கேஸில் எடுத்தோன்னா அவங்க நல்ல பெர்ஃபார்மராக இருந்ததுனால மற்றவங்களுக்கு அவங்க மேலே பொறாமல், அதனால அவங்க கஷ்டப்பட்டாங்க. வாணி கேஸில் பார்த்தா அவங்க கூட இருந்த ஒரு சிஸ்டர் அவங்க ரொம்ப டேலண்டடாக இருந்தாங்கன்றதுனால வாணிக்கு பொறாமல் வந்து வாணி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ராஜேஷோட கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கிற ஒரு மேனேஜர், இல்லை ஒரு ஃபேவரட்டிசம் காமிக்கிற ஒரு மேனேஜர் கீழே வந்ததுனால ராஜேஷ்க்கு பொறாமன்ற ஒரு உணர்வு வந்து அவரும் அதில் தவிச்சிக்கிட்டு தான் இருக்கார். பட் இந்த உணர்வு வருது இல்லையா, இதனால் யாருக்காவது நல்லது நடக்குதான்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே இதால் நல்லது நடக்காது. அந்த பொறாமை யாருக்கு வருதோ அவங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்காது, ஹாப்பினஸ்ன்றது இருக்காது. அதே மாதிரி யாரை பார்த்து அவங்களுக்கு பொறாமை வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரோஷினி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ரோஷினியை பார்த்து எல்லாருக்கும் பொறாமை வந்தது இல்லையா, அந்த மாதிரி அந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்குமே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. ரோஷினிக்கு வந்து நல்ல சீட் கிடைச்சாலும் அந்த ஹாப்பினஸை அவளால் அனுபவிக்க முடியலையே. மேபி அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பட் ரோஷினிக்கு ஐயோ நான் இவ்வளோ பேரோட பாண்டிங்கை இழந்து தான் நான் இது எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவளுக்கு மிஞ்சுது. அந்த பொறாமைன்ற ஒரு உணர்வு என்னெல்லாம் மனுஷங்களோட எமோஷன்ஸோட விளையாடுது, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோடே. ஓகே, இப்போ நம்ம நிறைய பேரோட கதைகள் என் வாழ்க்கையில் வந்தவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நம்ம அந்த பொறாமைன்ற உணர்வை கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, சயின்ஸ் தியரி அந்த மாதிரி போகணுன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த பொறாமைன்ற உணர்வு நேச்சுரலாக நம்மளுக்கு வர்றது தானே, அது ஏன் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தா அது நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புது. ஒரு எமோஷனும் நம்மளுக்கு ஒன்று சொல்ல விரும்பும், அதுக்காக தான் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பை பார்த்தோன்னா பயம் வருதுன்னா அந்த பயம் வந்தால் தான் நம்ம அந்த பாம்பு கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுவோம், இல்லை அந்த பாம்பை அடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி எமோஷன்ஸ் வர்றதுக்கெலாம் ரீசன்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ஜெலசின்ற ஒரு எமோஷன் நம்மளுக்கு வருது, பொறாமை வருதுன்னா அது நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா உன்கிட்ட ஏதோ ஸ்கில்ஸ் குறையுது, இல்லை உன்கிட்ட ஏதோ ஒன்று குறையுது. ஸோ அதை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணணுமான்னு பாரு,
இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு அது உனக்கு தேவையான்னு செக் பண்ணு அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வர்ற ஒரு எமோஷன் தான் இந்த பொறாமை. உன் கூட இருக்கிறவனுக்கு உன்னை விட அதிகமாக ஏதோ ஒன்று இருக்குது, அது உன்கிட்ட குறையுது, இதுக்கு நீ ஏதாவது பண்ணணுமான்னு பாரு, ஆக்ஷன் ஐட்டம் இருக்கான்னு பாரு அப்படின்றது தான் இந்த பொறாமைன்ற எமோஷன் சொல்ல வருது. பட் இதை கரெக்டான இன்டர்ப்ரிட்டேஷன் சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ ஜென்ரலாக பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க வீட்டில், அவன் பாரு 100 மார்க் வாங்கியிருக்கான், நீ 80 தான் வாங்கியிருக்க, இல்லை அவன் பாரு 80 மார்க் வாங்கியிருக்கான், நீ ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகியிருக்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி அவன்தான் பெருசு நீ மட்டும் இப்படின்னு சொல்லி தான் ஒரு குழந்தை மனசில் பொறாமைன்ற ஒரு உணர்ச்சியை சின்ன வயசுலேயே விதைக்கிறது. கம்பேரிசன், அவன் பாரு அதிகம் நீ கம்மி, அவள் பாரு எவ்வளோ அழகாக பண்ணுறா நீ இதை பண்ணுறதில்ல, அவள் எவ்வளோ அழகாக வரைகிறா நீ கன்றாவியாக வரைஞ்சிருக்க, அவள் மூக்கு அழகாக இருக்குது, மொழி அழகாக இருக்குது, இல்லை அவனுக்கு பாரு அந்த ட்ரெஸ் எவ்வளோ நல்லா சூட் ஆகுது, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸே சூட் ஆகலை, எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு சூட் ஆகாது. அந்த மாதிரிலாம் ஒரு கம்பேரிசன் பண்ணி சக மனுஷன், அவன் ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ வாழ்க்கையில் கனெக்டான மற்ற மனுஷங்க, அந்த மனுஷங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது உனக்கு இல்லை பார் அப்படின்னு நம்ம பெற்றவங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லி தான் இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அந்த உணர்வு, பொறாமைன்ற உணர்வு அது கற்றுக்குது. ஓ, அவனை மாதிரி நான் இருக்கணும், அவளை மாதிரி நான் இருக்கணும், அது மாதிரி நான் இல்லைன்னா எனக்கு ஏதோ பிரச்சனை, ஸோ எனக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்குற அந்த இன்னொரு பர்சன் மேலே எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி, கோவம் இதெல்லாம் வந்தே தீரணுன்ற மாதிரி இந்த குழந்தைங்க வளர்ந்துருது. ஸோ சின்ன வயசில் நம்ம வீட்டு பெரியவங்க பெற்றவங்க அவங்க பெருசாக நினச்ச ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சு அது மாதிரி நீ இல்லைன்னு சொன்னதுக்காக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சக மனிதர்கள் யாரோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமோ அவங்க மேலே பொறாமன்ற உணர்வை நம்ம காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆக்சுவலி நம்ம பெற்றவங்க நம்ம சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு வச்சுருந்த பிரச்சனை இது. அதை நம்மளுக்கு புகுத்திட்டாங்க, அதை நம்ம கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இதை எடுத்துகிட்டு போகணுன்னு தேவையில்லை. அந்த ஜெலசின்ற உணர்வு ஏன் வருது? ரியாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வருது. ரியாலிட்டி செக் பண்ணும்போது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கில்லுன்றது இருக்குதுன்றது நம்மளுக்கு புரியும். ஈச் ஒன் இஸ் யூனிக். உடல் ரீதியாக ஏதோ ஒரு குறைபாடு உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கும். மேபி அவங்களுக்கு கை கால் வேலை செய்யாமல் இருக்கும், ஆனால் அவங்க எக்ஸலண்ட் மியூசிக் நாலேஜோடு இருப்பாங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக மேத்ஸில் டேலண்ட்டாக இருக்கவங்க மேபி ஒரு அத்லெட்டாக இருக்க மாட்டாங்க, இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸில் நல்லா மார்க் வாங்க மாட்டாங்க. ஸோ இது நம்ம விதவிதமாக வேறு இடத்துல இக்கிகாயில் கூட நம்ம பேசியிருப்போமே. லைக் ஏஆர் ரஹ்மானை செஞ்சுரி அடிக்க சொன்னால் என்ன ஆகும், அப்புறம் எம்எஸ் தோனியை ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட சொன்னால் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் கூட பேசியிருப்போம். ஸோ ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் யூனிக்னஸ். நம்ம கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள பொறாமையை தூண்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஸ்கில்ஸோட அந்த ஸ்கில்ஸில் அவங்க மேலே வந்தாங்கனாலே இட்ஸ் ஓகே. ஸோ ரோஷினி ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து எக்ஸல் ஆனானா, ரீனா, வீணா, சுஜாதா, சவிதா எல்லாரும் அதே காலேஜில் அதே டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அதே மார்க்ஸ் வாங்கி தான் உயரணும்னு அவசியம் இல்லை. ரீனா, வீணா பாட்டு டான்ஸில் பெரிய ஆளாக வரலாம். இல்லை ரோஷினி மெடிக்கலுக்கு போனானா, சுஜாதா அண்ட் சவிதா என்ஜினியரிங்கில், இவ ஒரு பயோடெக்னாலஜியில் போகலாம், அவள் ஒரு நல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக போகலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒருத்தரும் எக்ஸல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில்ஸை நம்ம கிட்டேருந்து யாராலையும் பிடுங்கிட்டு ஓடிட முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில் தான் நம்மளுக்கு இருக்கணும், அந்த ஸ்கில் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கிட்டு அந்த ஸ்கில் இருக்கவங்க மேலே பொறாமப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதில் நல்லா மேலே வர்றதுக்கு, அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, நம்மளை பெரிய ஆளாக இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இன்னொருத்தன் நல்லா இருக்கானா, அவனுக்கு ஒன்று கிடச்சிதா, ஓகே, அவன் ஸ்கில்லுக்கு அவனோட டேலண்ட்ஸ்க்கு அவனுக்கு ஏதோ கிடச்சிருக்கு, அவன் என் நண்பன், அவன் என் சகோதரன், இல்லை அவள் என்னோடய சிஸ்டர், இல்லை என்னோடய கோ சிஸ்டர், இல்லை என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு இந்த ஒரு பாராட்டு கிடச்சிது, இந்த ரெக்கக்னிஷன் கிடச்சின்னா அதுக்காக நம்மளும் சந்தோஷப்படணும். அப்போது தான் நம்மளோட ஸ்கில்லில் நம்ம எக்ஸல் ஆகும்போது, நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்போது இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இப்படி தான் நம்ம சக மனிதர்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு, என்கரேஜ் பண்ணிக்கிட்டு வாழணும்.
யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லது நடந்ததா உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாம் அதை பற்றி நெகட்டிவாக பேசி அந்த பொறாமைன்ற உணர்வை நம்மளே தூண்டிக்கிட்டு எல்லாருக்குமும் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போங்க, நல்லா வாங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனாங்கன்னா அவங்களுக்காக சந்தோஷப்படுங்க. இந்த பொறாமைன்ற விஷயத்த டோட்டலி நம்ம எடுத்து விட்டுட்டோம்னாலே நல்லது. ஏன்னா இது 2 சைடுக்குமே கஷ்டம் கொடுக்குற ஒரு ஃபீலிங், அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டு இந்த எபிசோடை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் மீட் இன் another எபிசோட் ஆஃப் நதி நோசை. கீப் இன் டச். பாய்.